கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நிரம்பி வழியும் பாத்திரத்தை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது ராஜா சொல்கிறார். பாத்திரம் என்றால் என்ன? நாடக பாத்திரம், கதாபாத்திரம் என்று பல்வேறு பாத்திரங்கள் உண்டு. நாம் இந்த உலகத்தில் பாத்திரமாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நாம் வாழும் இந்த வாழ்க்கையானது நம்முடைய பாத்திரமானது, நம்முடைய ஆத்மாவானது நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தகப்பனாக, வழிநடத்துகிற தகப்பனாக காணப்படுகிறார். நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக காணப்பட்டால் நம்மை நிரம்பி வெளியே செய்கிறவராக நம்முடைய பரமபிதா காணப்படுவார் என்று பார்ப்போமா? அவர் நம்முடைய மேய்ப்பராகவும் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளமாக காணப்படும் பொழுது, அவருடைய சத்தத்தை நாம் உணர்ந்து நடக்கும் பொழுது, ஒருவேளை நாம் தவறி போவோமானால், ஆடுகள் அவருடைய மந்தையின் மேய்ச்சலுக்குள்ள தவறி போகுமாயினால் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடுகள் மந்தைக்குள்ளாக கடந்து வரும். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில வழித வரும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிற பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய பாத்திரமும் நிரம்பி வெளியத்தக்கதாக காண செய்வார். மேய்ப்பனானவன் தன் ஆடுகளை புல்வெளி மிகுந்த இடத்துல மேய்ச்சல் காட்ட செய்வார். அதற்கு தாகம் எடுக்கும் பொழுது நீரூற்றண்டையில் அழைத்து சென்று தண்ணீர் பருக செய்வார். நம்முடைய ஆண்டவரும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை தேவையும் பூர்த்தி செய்கிறவராக, மேய்ப்பராக நாம் அவருடைய சமூகத்தில் கேட்கும்போது தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நாம் கேட்கும் பொழுதெல்லாம் அவர் கொடுக்கிற தகப்பனாக அவர் காணப்படுகிறபடியால் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் அழைக்கிறார். ஆடுகள் எவ்வாறாக மேய்ப்பனின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதோ அதுபோல நாமும் நம்முடைய பரமபிதாவாகிய மேய்ப்பருக்கு அவருடைய சத்தத்தை உணர்ந்து அதை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக நிரம்பி வெளியும் பாத்திரமாக காண செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மரண பள்ளத்தாக்குகள் ஏற்பட்டாலும், பொல்லாப்புகள் ஏற்பட்டாலும், பலவிதமான சோதனைகளில் சிக்குண்டு அலைக்கழிக்கப்பட்டாலும், எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தம் நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எல்லா சதி சற்பனைகளின் நிமித்தமும் நம்மை விடுவித்து காக்க நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் தகப்பனாக, நம் கரம்பிடித்து நடத்தி செல்கிறவராக, ஏந்துவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் என்ற வேத வசனத்தின்படி நம்மை ஏந்தி சுமக்கிறவராக, கண்ணின் மணியைப் போல பாதுகாக்கிறவராக, உள்ளங்கையில் நம்மை வரைந்து நம்மை பார்க்கிற தகப்பனாக, மந்தையின் மேய்ப்பனாக, உடைய மேய்ப்பராக நாம் ஆடுகளாகி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மை நிரம்பி வெளியும் பாத்திரமாக எல்லா சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். சங்கீதம் 147:9 அவர் மிருக ஜீவன்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று தாவீது ராஜா சொல்கிறார். கூப்பிடுகிற ஒவ்வொரு காக்கை குஞ்சுக்கும் மிருகங்களுக்கும் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்து அவருடைய உள்ளங்கையில் வரையப்பட்ட நமக்கு அவர் ஆகாரம் கொடுக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவராக நம்முடைய மேய்ப்பர் இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லி காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புதுமையாக, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய சத்துருக்கள் அநேக சூழ்ச்சிகளை நமக்கு எதிராக உருவாக்கலாம். இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் முன்னேறுதாங்களே, இவங்களை எப்படி தடைபட செய்யலாம் என்று சூனியம் கூட வைக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை அவர்கள் நமக்கு எதிராக செய்தாலும் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காதே பக செய்ய நம்முடைய மேய்ப்பர் காணப்படுகிறபடியால் நாம் நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வியாதி படுக்கைகள், நமக்கு தடைபட்டு இருக்கிற சகல காரியங்களையும் அவருடைய சமூகத்தில் நாம் சொல்வோமே ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை அபிஷேகம் செய்கிறவராக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட மேய்ப்பனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள். சாரிபாத் விதவை தீர்க்கதரிசியை போஷித்ததினால் அவள் பஞ்சகாலம் முழுவதும் அவளுடைய வீட்டில் மாவு செலவழிந்து போகவே இல்லை, அவளுடைய கலசத்தில் இருந்த எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அவ்விதமாக அவளை ஆசீர்வதித்த தேவன் நாமும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி அவருடைய வழிகளில் நம்ம நடக்கும்போது நம்முடைய ராஜா நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதைகளை சீர்படுத்தி நம்மை வழிநடத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை பெருமைப்படுத்த, மேன்மைப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்கும் பொழுது நம்மை நிரம்பி வெளியும் பாத்திரமாக காண செய்வார்.
ஐஸ்வர்யம் நம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அதனால் நாம் இந்த புதிய வருடத்தின் துவக்கத்தில் நுழைந்திருக்கிற நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய நிறைவினால் நீர் என் மேய்ப்பராயிருந்து என் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி என்னை ஐஸ்வர்ய சம்பன்னராக இந்த புதிய வருடத்தின் துவக்கத்தில் நாம் நுழைந்திருக்கிற நாம் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து குறைவுகளை நிறைவாக்குகிறவர், ஆடுகளை மந்தையில் நடத்துகிறவர், நமக்கு முன்பாக எல்லாவற்றையும் தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர், முன்பாக வழி சென்று எல்லா தடைகளையும் நீக்கி நம் முன்னே கடந்து சென்று நம்மையும் வழி நடத்துகிற அந்த இப்பனுக்கு பின்பாக நாம் நடந்து செல்வோமே ஆனால் நாம் நிரம்பி வெளியும் பாத்திரமாக நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருப்போம், அவருடைய மந்தைக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்திலே உன்னை வேத்துவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்மை ஏற்ற காலத்திலே வேத்துவதற்கு அவர் கிருபையுள்ளவராக சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மேய்ப்பனை நமக்கு முன்பாக நாம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில இந்த வருடம் முழுதும் நாம் கடந்து செல்வோம். நாம் அப்படியாக அவருடைய மேய்ச்சலுக்குள்ள அவருடைய மந்தையில அவருக்கு பின்னாக நம்ம நடந்து செல்லும் பொழுது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடர்கிறதாக காணப்படும். கர்த்தருடைய வீட்டில் அவருடைய ஆலயத்துல நம்ம ஜீவனுள்ள நாட்கள் வரையும் ஆராதனைகளில் நாம் காணப்படுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நன்மையும் கிருபையும் நம்மை வாழ்நாள் முழுவதும் நம்மை தொடரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். அவருடைய மந்தையில நாம் மேய்ப்பராக அவரை வைத்திருந்து நாம் ஆடுகளாக அவருக்கு பின்னாக அவருடைய சத்தத்தை அறிந்து நாம் நடக்கும் பொழுது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை நிரம்பி வெளியும் பாத்திரமாக வைக்க சித்தமுள்ளவராக காணப்படுகிறார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகித்து எங்களை நிரம்பி வெளியும் பாத்திரமாக காண செய்கிற உடைய கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக இந்த புதிய வருடத்தின் துவக்க நாளிலும் கூட ராஜா உடைய கிருபை எங்களை சூழ வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும்பா. வருடம் முழுவதும் எங்களை தாங்கட்டு ராஜா. எப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் காணப்பட உடைய தூதர்களை அனுப்பி எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். முது கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. இன்று பிறந்த நாள் திருமண நாள் காண செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய காரியங்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாக பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.